சார் இட்லி சுடுறதெல்லாம் ஒரு படமா சார்? புரியல இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க சார். எவ்வளோ சந்தோஷமாக நான் வெளில வந்திருக்கேன் தெரியுங்களா? ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக எவ்வளோ படம் இருந்தாலும் இந்த ரொம்ப அமேசிங். ஃபேமிலியோட ரொம்ப நல்லா வந்து நிம்மதியாக போகிறேன். ஆக்சுவலி நான் வந்து வெளிநாட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு 4 இல்லை உண்மையில் வெளிநாட்டில் வேலை பார்த்தா மிஷினரி வாழ்க்கை சார். இல்லை அப்படி இல்லை. நான் என்ன சொன்னேன், இப்போ ஃபிலிம் இஸ் ஆர்ட் ஃபார்ம். ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒன்று செட் ஆகும். இப்போ எனக்கு வந்து ஐ எம் ஜென்ரல் எமோஷனல் கை. எனக்கு வந்து ஐ வுட் ரதர் லைக் ஹேவ் பீப்புள் தேன் மணி. மணி இருந்தால் நல்லது தான், எல்லாருக்கும் வேணும்லாம் சொல்ல மாட்டாங்க. பட் இங்கேருந்தே நம்ம சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்கு. இங்கேருந்து யாரும் இல்லையா? ஸோ யார் வெளியே போகலாம் அதெல்லாம் போகலாம். அது நம்ம பொலிட்டிக்ஸ் பேச வேணாம். பட் வாட் ஐஸ் நான் அனுபவத்தில் சொல்கிறேன். திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு எந்த சேஞ்சஸ் கிடையாது. எந்திரிக்கணும், சாப்பிடணும், வேலைக்கு போகணும். கண்டவனாக வந்து திட்டுவான். ஒரு நிம்மதி இல்லை, வேறு வழி இல்லை. ஏன்னா போயாச்சு, கான்ட்ராக்ட் சைன் பண்ணிச்சு, வேலை பார்க்கணும். ஒரு அது தனுஷ் சார் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, கமிட்மெண்ட் மாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம மண் கஞ்சியோ கூழோ. கண்டிப்பாக சனிக்கிழமை வீக்கெண்டு வந்தால் எப்படா வீக் டேஸ் வரும், வீக் டேஸ் வந்தால் இனிமேல் வீக்கெண்டை ஓட்டணுமே அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இந்த படம் பார்த்தது எனக்கு ஒன்று தான், நான் எப்படியாவது இந்த ஊருக்கு திரும்பி வரேன்னா நிம்மதியாக என் ஃபேமிலியோட இருக்கேன். பார்த்தேன் சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்குது. இன்னொரு தாட்டி பார்க்கலாம் வாழ்க்கை இருக்கு. அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். அப்பா அம்மா ரெண்டுமே 2 தெய்வம் மாதிரி நமக்கு. அதுக்கான மூவியும் அவர் எடுத்திருக்காருல இதுக்கு முன்னாடி, அம்மாக்காகவும். அதுவும் செம்மையாக இருந்துச்சு. வேலையில்லா பட்டதாரியில் அம்மாக்காக அந்த சாங் இப்போ கேட்டாலும் நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வரும். அந்த மாதிரி அவர் வேறு லெவல், நல்லா பண்ணியிருக்காரு. இட்லி சுடுறது பற்றி படம் இல்லை சார். அது நம்ம அப்பா நம்மளை எந்த அளவுக்கு வளர்த்துருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, அதோட ரியல் தான் இது. எல்லா சீனுமே நல்லா இருந்துச்சு சார். அவரும் நல்லா தான் நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டருக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பண்ணியிருக்காரு அவர். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். எவ்வளோ சந்தோஷமாக நான் வெளில வந்திருக்கேன் தெரியுங்களா? ரொம்ப கண்டிப்பாக எவ்வளோ படம் இருந்தாலும் இந்த ரொம்ப அமேசிங். ஃபேமிலியோட ரொம்ப நல்லா வந்து நிம்மதியாக போகிறேன். ஆக்சுவலி நான் வந்து வெளிநாட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு 4 இல்லை உண்மையில் வெளிநாட்டில் வேலை பார்த்தா மிஷினரி வாழ்க்கை சார். திங்கக்கிழமையிலேருந்து நான் அனுபவத்தில் சொல்கிறேன். திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு எந்த சேஞ்சஸ் கிடையாது. எந்திரிக்கணும், சாப்பிடணும், வேலைக்கு போகணும். கண்டவனாக வந்து திட்டுவான். ஒரு நிம்மதி இல்லை, வேறு வழி இல்லை. ஏன்னா போயாச்சு, கான்ட்ராக்ட் சைன் பண்ணிச்சு, வேலை பார்க்கணும். ஒரு அது தனுஷ் சார் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, கமிட்மெண்ட் மாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம மண் கஞ்சியோ கூழோ. கண்டிப்பாக சனிக்கிழமை வீக்கெண்டு வந்தால் எப்படா வீக் டேஸ் வரும், வீக் டேஸ் வந்தால் இனிமேல் வீக்கெண்டை ஓட்டணுமே அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இந்த படம் பார்த்தது எனக்கு ஒன்று தான், நான் எப்படியாவது இந்த ஊருக்கு திரும்பி வரேன்னா நிம்மதியாக என் ஃபேமிலியோட இருக்கேன். கண்டிப்பாக அம்மா அப்பாவை பார்த்துக்கணும். ஆனால் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. அப்பா சென்டிமெண்ட் ரொம்ப எனக்கு என்ன பேசுனதில்லை, பட் ரொம்ப அமேசிங், வேறு லெவல் சார். எல்லோரும் வந்து பார்க்கணும். இந்த சான்ஸ் கொடுத்த ஹோலி நெக்ஸ்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். இல்லை அப்படி இல்லை. நான் என்ன சொன்னேன், இப்போ ஃபிலிம் இஸ் ஆர்ட் ஃபார்ம். ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒன்று செட் ஆகும். இப்போ எனக்கு வந்து ஐ எம் ஜென்ரல் எமோஷனல் கை. எனக்கு வந்து ஐ வுட் ரதர் லைக் ஹேவ் பீப்புள் தேன் மணி. மணி இருந்தால் நல்லது தான், எல்லாருக்கும் வேணும்லாம் சொல்ல மாட்டாங்க. பட் இங்கேருந்தே நம்ம சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்கு. இங்கேருந்து யாரும் இல்லையா? ஸோ யார் வெளியே போகலாம் அதெல்லாம் போகலாம். அது நம்ம பொலிட்டிக்ஸ் பேச வேணாம். பட் வாட் ஐஸ் அதெல்லாம் இருக்குது. பட் நான் என்ன இந்தியன் நிம்மதி வேணும், அவ்வளோதான். இப்போ சில பேர் அங்கேயும் இருந்துட்டு இஃப் தேர் ஏபிள் டு பேலன்ஸ் போத் கிரேட். இந்த படத்தில் என்ன காட்டுறான்னா, எஸ் ஹீ டிட் க்ளோஸ் ஹிஸ் பேரண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கும்போது ஹீ ஃபெல்ட் தட்ஸ் பெட்டர். அது நல்லா இருந்தது. ரூட்ஸ் பற்றி இருந்தது. லைக் இதெல்லாம் இருந்தால். ஸோ ஓவரால் ரொம்ப நல்ல ஃபீல் குட் ஃபிலிம். நல்லா எமோஷனலி நல்ல கனெக்ட் ஆச்சு. ஸோ லைக் ராயனோட திஸ் வாஸ் வே பெட்டர். என்ன கேட்டால் ராயன் வாஸ் குட், பட் ஓகே, பட் இது ரொம்ப நல்லாவே இருந்தது. ஐ என்ஜாய் இட். வருஷத்துக்கு வந்து 1-2 ஃபீல் குட் படம் தான் வரும். இந்த வருஷம் ஒரு நல்ல படம் வந்துச்சு. டேக்கோமா என்ன சேர்த்துக்கலாம், லைக் எனக்கு ரொம்ப ரீச் ஆயிடுச்சு. ரொம்ப இட்ஸ் வெரி சிம்பிள். ஐம் ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா ஐ லெஃப்ட் மை ஜாப் இன் மும்பை அண்ட் கேம் பேக் ஹியர் எங்கள் அப்பா அம்மாவோட இருக்கணும்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. லைக் இட் ரிஃப்ளெக்டட் வித் லாட் ஆஃப் மீ. அதனால இருந்தது. இல்லை ஆஸ் யூஷுவல் அது சொல்ல வேண்டாம். மியூசிக் எல்லாமே இதை ரொம்ப ரூட்டடாக கரெக்டாக கொண்டு போயிருந்தார். எங்கேயுமே லைக் தேவையில்லாத மியூசிக் இல்லாமல் பர்ஃபெக்டாக அந்த மியூசிக் அந்த இதுக்கேற்ற மாதிரி சீன்ஸ் நிறைய இடத்துல அந்த எமோஷன் வெளில கொண்டு வந்து மியூசிக்கும் ஈக்குவலி இது நல்லா கொண்டு
இல்லை நான் என்ன சொன்னேன் ஐம் எமோஷனல் பாருங்க எனக்கு என்கிட்ட ஒரு எமோஷனல் ஃபிலிம் காமிச்சேன் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறேன் அதெல்லாம் பாருங்க நான் என்ன சொன்னால் ஓவரால் ரொம்ப நல்ல ஒரு எடுத்துடணும் அதான் ஸோ ஐம் எமோஷனல் கை நான் என்ன சொன்னால் இன் ஜென்ரல் இட்ஸ் வெரி குட் ஃபிலிம் கன்ஃபார்ம் என்ஜாய் பண்ணிங்க ஃபேமிலியோட வரதா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாலும் யூ ஒன்ட் லீவ் டிசப்பாயின்ட் அட்லீஸ்ட் யாரும் வந்து ஐயோ என்ன வந்து காசு வேஸ்ட்னு சொல்ல மாட்டாங்க இதோட நல்லா தான் இருக்குது ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி படத்தை இப்போ இந்த மாதிரி தேட்டர் வந்து பார்த்தா தேட்டரில் இந்த ஒர்க் பண்ண எல்லாருக்கும் அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கும் உங்களுக்கு இருக்கும் rather than just watching it in OTT நல்ல ஒரு ட்ரை கொடுக்கலாம் புரியல ஆமாம் அப்படி சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லலை படம் நல்லா இருக்கு பார்க்கலாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் தமிழ் செட் ஆகலையா யூத்துங்களுக்கு ஆமாம் நானா யூத்துக்கா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் அவ்வளோவோ இல்லை சொல்ல போனால் புரியல ராயன் மாதிரி இல்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் படம் நல்லா இருந்தது புரியல அப்பானாவே நல்லவர் தான் சத்யராஜ் சொல்லவே மாட்டேன் ராஜ்கிரண் தான் ஏன்னா நம்ம ரெண்டு பேரையும் தப்புன்னு சொல்ல முடியாது இவங்க வந்து வேற ஒரு ஃபீல்ட்லேருந்து வந்திருக்காங்க அவர் வேற ஒரு சரௌண்டிங்லேருந்து வந்திருக்காரு ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு அப்பானா ஒரு பையனுக்கு வந்து அவங்க நல்லதாக கொடுக்கணும் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அவர் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காரு இவர் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க ஆமாம் ராஜ்கிரண் அப்பா தான் ஜெயிச்சிருக்காரு இல்லை சத்யராஜ் வந்து லாஸ்ட்டில் வந்து புரிய வச்சிடுறாரு அவர் பையனுக்கு வந்து இது தப்பு இது கரெக்டு அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்ல இது ஒருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் அவரோட மெமரிஸை தேடி வந்திருக்காரு தனுஷ் ஊருக்கு புரியல ஆமாம் அவருக்கு அதோட மெமரிஸ் வந்து அவர் விட்டு போக மனசு வரல ஸோ அது ஒரு அவரோட தனிப்பட்ட விருப்பம் தானே நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது அவரோட தனிப்பட்ட விருப்பத்தை வந்து ஒரு படமாக போட்டு காமிச்சிருக்காங்க இப்போது நம்ம மாடர்ன் டேயில் வந்து எல்லாருமே வந்து ஃபாரின் போகணும் ஃபாரின் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுலேருந்து ஒரு மனுஷன் திரும்பி பார்த்து நம்ம ஊருக்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து உண்மையிலே நல்லா தான் இருக்குது இந்த கான்செப்ட் நல்லா இருக்குது இல்லை இப்போ பணம் முக்கியமாக எனக்கு வந்து என் ஊரில் இருக்க மரியாதை பாசம் முக்கியமானு பார்த்து தனுஷ் பாசத்தை தேடி வந்திருக்காரு பணத்தை தேடி போகிறவங்களும் இருக்காங்க பாசத்தை தேடி போகிறவங்களும் இருக்காங்க கூஸ் பம்ப்ஸாக இருந்தது வந்து ஸ்பாய்லர் மாதிரி சொல்ல விரும்பல பட் நீங்கள் கேட்குறீங்க தனுஷ் வந்து அவரோட அந்த கடையில் வந்து அவர் அப்பாவாக மாறணும் அந்த அப்பாவாக மாறி அந்த கடையை வந்து நல்லா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு அவர் அப்பா மாதிரியே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குற அந்த சீன் உண்மையிலே சூப்பராக இருந்தது அதான் கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து மியூசிக் சூப்பராக நல்லா இருந்தது செகண்ட் ஹாஃபில் பெருசாக இல்லை தேங்க்யூ சார்